Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathan. இன்னைக்கு சூப்பர் அண்ட் ஸ்பெஷல் அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்க ரெசிபி என்னன்னு பார்த்தீங்களா? பொட்டேட்டோ யூஸ் பண்ணி என்னது பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு 3 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்ததும் ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இது நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பிச்சு பிச்சுன்னு இருந்தால் நமக்கு பால் பிடிக்க வராது. அடுத்தது கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸு, அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு ஓட்டை போட்டு உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் க்யூப்ஸை வந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவு போட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோவோட மாவு பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, லேயர் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது அதே போல் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு பேட்டர் எடுத்துகிட்டு அதே போல் நடுவில் ஒரு ஓட்டை விரல் வச்சு போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் உள்ளே வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் பால்ஸை உள்ளே இந்த மாதிரி ஆட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் லைட்டாக திருப்பி விட்டால் போதுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி டக்குன்னு திருப்பினீங்கன்னா அது உடஞ்சி சீஸ் எல்லாம் வெளியே ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் டிஸ்டர்பே பண்ணாமல் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்ததும் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு சீஸ் வந்து பர்ஸ்ட் ஆகாமல் நல்லா உள்ளே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இது இன்னமும் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆனதும் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நானும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது உள்ளே எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ அதே போல் நெக்ஸ்ட் பேட்சும் பொரித்து எடுத்துக்கலாம். இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக தெரியுங்க, பட் சிம்பிள் ரெசிபி தாங்க. ஒரு 30 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதை ரெடி பண்ணி டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட காம்பினேஷனாக கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் மயோனஸும் வச்சு, இல்லை உங்களுக்கு எந்த டிப்பு பிடிக்குமோ அந்த டிப்பு வாங்கி நம்ம இது கூட காம்பினேஷனாக வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகி சீஸியாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக ரொம்ப சூடாக இருக்குங்க. குழந்தைகிட்ட அப்படியே கொடுத்துடாதீங்க, ஆற விட்டு கொடுங்க. இல்லைனா வந்து இப்படி பர்ஸ்ட் பண்ணும்போது சீஸ் நல்லா ஹீட்டாக இருக்கும் உள்ளே. அப்போ வந்து கை சுட்டுரும், இல்லை வாயில் வச்சாங்கன்னா வாயில் சுட்டுரும். மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.